ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்வி ஸ்டிச்சஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன டிசைன் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான ஸ்கேலப் டிசைன் தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்கேலப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே போட் நெக் ஷேப்ல ஒரு ரவுண்ட் நெக் வச்சுட்டு, ரொம்ப ஹைட்டு கம்மியான ஒரு ரவுண்ட் நெக், அதுக்கு கீழே அதோட ஷேப்லேயே வந்துட்டு ரெண்டு சைடு பார்டர் அவுட்லைன்ல ஸ்கேலப் வர போகுது. நடுவில் போட்லி பட்டன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோங்க. வாங்க இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதோட பேக் பார்ட் வெட்டி வச்சிருக்கேன். இதுக்கு டிசைன் பண்றதுக்காக ஒரு டிஷ்யூல கோல்டு பிட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அது சாரி கலருங்கிறதுனால நம்ம டிஷ்யூல எடுத்துருக்கோங்க. இப்போ இதோட நெக்லைன் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து ஒரு 3 இன்ச் அகலத்துல நான் கொடுத்துருக்கேன். நெக்கோட உயரம் வந்துட்டு ஒரு 4 இன்ச் மட்டும் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா சென்டர் ஃபுல்லாவே வந்துட்டு ஸ்கேலப் வரதுனால நம்ம மேல நெக்கோட உயரம் வந்துட்டு கம்மியா தாங்க கொடுக்க போறோம். போட் ஷேப் தாங்க, ஆனா இது வந்து அகலமா வராது. நம்ம நார்மல் நெக் ஷேப்ல தான் வரும். உயரம் மட்டும் கம்மியா கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். நார்மல் நெக் ஷேப்லயே உயரம் கம்மியா கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம அந்த நெக்கோட அதே அகலத்துல தான் வந்துட்டு நம்ம ஸ்கேலப் பார்டர் லைன் கட்ட போறோம். அதுக்காக அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு 2.25 இன்ச் வந்துட்டு நம்ம குறிச்சுக்கலாம். அந்த 2.25 இன்ச்ல தான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கேலப்பும் வருங்க. நம்ம இன்னும் கம்மியா வேணும்னாலும் எடுத்துக்கலாம், 1.5 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா கிளைண்ட் வந்துட்டு அந்த டிசைன்ல ஸ்கேலப் வந்துட்டு நல்லா பெருசா வர மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதனால நான் 2.25 இன்ச் வந்து அகலம் கொடுத்துருக்கேன். அந்த 2.25 இன்ச் அகலத்தை நம்ம ஸ்கேலப் வரைஞ்சுக்கலாம். நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கும் முன்னாடி ஒரு 1/2 இன்ச் விட்டு உள்ள ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த உள்ள வர லைன்ல தான் வந்துட்டு நமக்கு ஸ்கேலப் வரப்போகுது. பாருங்க, நான் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இப்போ இதை வந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி அந்த நெக் ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கேலப்போட எட்ஜில் அந்த நெக் லைன் வந்துட்டு வர மாதிரி நம்ம அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நெக் லைனை வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்க மாதிரி பாருங்க, நெக்கோட ஹைட் வந்துட்டு 4 இன்ச்சு, மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டது போக 4.5 இன்ச் வந்துட்டு நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேலப்பை அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கேலப் கர்வெல்லாம் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சென்டர் பீஸை தொலைச்சிடாதீங்க. அதை வச்சு தான் நமக்கு அந்த சென்டர் பார்ட்டு எப்படி வருங்கிறத நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதனால் அது ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட்டு 2 பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தனித்தனியாக அந்த ஸ்கேலப்பை வந்துட்டு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். பாருங்க, இப்போ நான் மெயின் பார்ட்லேயுமே அந்த சென்டர் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். சென்டராக வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம லைனிங்கில் ஸ்கேலப் கட் பண்ணியிருக்கனால அதுலேயும் ஸ்கேலப் கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லைனிங் வந்து டபுள் கிளாத்தாக நான் கொடுத்துக்கிறேன். மொத்தம் 4 பீஸ் அதில் இருக்குது. இந்த சைடுக்கு 2 கிளாத், அந்த சைடுக்கு 2 கிளாத் கொடுத்து ஸ்டிப்னஸ்க்காக நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேன்வாஸ் கூட கொடுத்து தைச்சு திருப்பிக்கலாம். இல்லையா, கேன்வாஸ் ஒரு லேயர், லைனிங் ஒரு லேயர் கொடுத்து கூட நீங்கள் தைச்சு திருப்பிக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட்டு தான். நான் வந்துட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் டபுள் லேயராக கொடுத்துருக்கேன். அதுவே போதும், அந்த கிரிப்புக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். பாருங்க, அதை அடியில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே மெயின் கிளாத்தோட மேல் பக்கத்தை வச்சுட்டு அது மேலே லைனிங்கை கொடுத்து இப்போ நம்ம தைச்சி லைனிங்கை உள்பக்கம் திருப்பும்போது அந்த எக்ஸ்ட்ரா லைனிங் என்ன பண்ணுன்னா நம்மளோட மெயின் கிளாத்துக்கும் லைனிங்க்கும் இடையில பிளேஸ் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டரை வந்துட்டு நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் ஆர்டர் மாற்றிட்டிங்கனாலும் உங்களுக்கு லைனிங் வந்து வெளியில் வந்துடும். அதாவது எக்ஸ்ட்ரா லைனிங் வந்து வெளியில் வந்துடும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்க அதே ஆர்டரில் நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்கேலப்பில் நம்ம தையல் விட்டு எடுத்துட்டோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டதுக்கப்புறமா நம்ம எப்போவும் கட் பண்ணுவோம் இல்லையா, கிராஸ் நாச், அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணி நம்ம இந்த ஸ்கேலப்பை திருப்ப போகிறோம். இப்போ நம்ம திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா லைனிங் உள்ளே போயிடுச்சு. நீங்களே பாருங்கள், ஃப்ரண்ட் ஆர் பேக் ரெண்டுமே வந்துட்டு மெயின் கிளாத்தும் லைனிங் மட்டும்தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா லைனிங் வந்துட்டு ரெண்டுக்கும் இடையில பிளேஸ் ஆகிடுச்சு. இதுக்காக தான் நம்ம அந்த லைனிங்கை வந்து அடியில் கொடுத்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கேலப்பெல்லாம் கரெக்டாக ஒரு டூலை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதில் டாப் ஸ்டிச் போட போகிறதில்ல. சுற்றிலும் இருக்க அவுட்டர் தையல் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அது ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல ஸ்டிச் போடுவோம், அது ஒரு தையல். இப்போ நம்ம ஒரு டாப் ஸ்டிச் போட்டோம்னா ரொம்ப தையல் வந்து கசகசன்னு அங்கே நிறையா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கேலப் எல்லாம் தைச்சு திருப்பினதுக்கு அப்புறம் எப்பவுமே வந்து டாப் ஸ்டிச் போட மாட்டோம். நம்ம சுற்றி இருக்க அவுட்டர் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம்.
இப்போ கீழே வந்து பாட்டமாக மடிச்சு அடிச்சிட்டேங்க. ஃபோல்டிங் கரெக்டாக வந்துட்டு டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அவுட்டர் எல்லாம் பாருங்க தையல் விட்டு எடுத்துட்டேன். தையல் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த பார்ட் வந்துட்டு ரெடி ஆயிடும். இதே போல் நம்ம அடுத்த பார்ட்டுமே ரெடி பண்ணணும். நம்ம ஃபோல்டிங்க்கு ஆல்ரெடி கீழே வந்துட்டு 1.5 இன்ச் விட்டு தாங்க நம்ம கட் பண்ணியிருந்தோம். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்க இது பேக் டாட் பிடிச்சிட்டேன். பேக் டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த பார்ட் ஃபுல்லாவே வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடும். பேக் டாட் எப்பவுமே டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரம் தையல் பிரியாம இருக்கும். இப்போ இந்த பார்ட் வந்துட்டு ஃபுல்லாவே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதே போல நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம மெயின் கிளாத் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்த பார்ட்டோட மெயின் கிளாத் எடுத்து வச்சிருக்கோம். அது மேல ஸ்கேலப் ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனிங்கை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸ் கொடுத்தோம் இல்லையா, அதுல மொத்தம் 4 பீஸ்ல 2 பீஸ் அதுல கொடுத்துட்டோங்க. மீதி இருக்க 2 பீஸ் வந்து இதுல நம்ம அடியில வச்சு அந்த ஸ்கேலப் மேல கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே ஆப்போசிட்ல வச்சு பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு லெஃப்ட் சைடு வரணும், அதுல வந்துட்டு ரைட் சைடு வரணும். ஃபர்ஸ்டே அதை பிளேஸ் பண்ணி பின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்டிச் போடுங்க. ஒன்று தைச்சு திருப்பினதுக்கு அப்புறம் அடுத்த ஆர்டரை பிளேஸ் பண்ணும்போது நமக்கு எது எங்க வரணுங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால ஃபர்ஸ்டே 2 சைட்லயுமே வந்துட்டு அடியில எக்ஸ்ட்ரா லைனிங், அதுக்கு மேல மெயின் கிளாத்தோட மேல் பக்கம் வரணும். அதுக்கு மேல நம்ம ஸ்கேலப் வெட்டி வச்சிருக்க அந்த லைனிங் கிளாத், அதே ஆர்டர்ல ஆப்போசிட்லயும் நீங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா லைனிங், அது மேல மெயின் கிளாத்தோட மேல் பக்கம், அதுக்கு மேல வந்துட்டு லைனிங் கிளாத்தை பிளேஸ் பண்ணி நீங்க ஸ்கேலப்பை கரெக்டா வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்கேலப் வந்து தையல் விட்டுட்டேங்க. விட்டதுக்கு அப்புறமா நான் கிராஸ் நாச் போடுறேன். கிராஸ் நாச் போட்டுட்டு நம்ம அதே போல இதையும் திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு கரெக்டா வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியங்க. நீங்க ஒரு தடவை மாத்தி தைச்சிட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று லெஃப்ட் சைடா வந்துடும், இல்லைன்னா ரெண்டுமே ரைட் சைடா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இதை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் ஃபர்ஸ்டே நம்ம அலைன்ஸ் பண்ணி நம்ம பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஆர்டருமே மாறாது, கரெக்டா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துடும். இப்போ இதே மாதிரியே நம்ம ஸ்கேலப் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அவுட்டர்ல ஸ்டிச் பண்ணி கீழே பாட்டம் ஃபோல்டிங்கை முடிச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான வேலை தாங்க. ரொம்ப கவனமா பண்ணணும், அவ்வளவுதான். இந்த ஸ்கேலப் மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும், மற்றபடி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியான வேலை தான். பாருங்க 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து ஒரு இன்ச் வந்து மடிச்சு கீழே பாட்டம் ஃபோல்டிங் முடிச்சுட்டு இந்த எக்ஸஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க லெஃப்ட் அண்ட் ரைட் நமக்கு கரெக்டா வந்துடும். இதுலயும் பேக் டாட் பிடிச்சிடுறோம். டபுள் ஸ்டிச் போட்டு பேக் டாட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட்டை ஸ்கேலப் மேல ஒரு லைட்டா வந்து ஒரு அயன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே நீட்டா இருக்கும். பாருங்க நான் அயன் பண்ணி எடுத்துட்டேன், எந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் முன்னாடி இருந்த ஃபினிஷிங்க்கும் இப்போ இருக்க ஃபினிஷிங்க்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து வித்தியாசம் தெரியுங்க. கொஞ்சம் முன்னாடி நம்ம பேக் டாட் பிடிச்சப்ப அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் தூக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. இப்போ அயன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கு. அவ்வளோதான் வியூவர்ஸ், நமக்கு பேக் சைடு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடையில சென்டர் பார்ட் வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அந்த வீடியோவை வந்துட்டு நான் பார்ட் 2ஆக கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த நெக்கோட ஃபுல் ஃபினிஷிங் என்னங்கிறது புரியும். ஓகே வியூவர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய், தேங்க்யூ.